குழந்தையே, இந்த ஓம் சக்தி உனக்கு தெளிவையும் தைரியத்தையும் தரும் வாக்கை கொண்டு வந்திருக்கின்றேன், தவறாமல் கேள். நண்பு குழந்தையை, காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய், கடவுளை நினை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எதை கொடுத்தும் நல்ல பெயரை தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அது கொடுக்கும் வரைதான் அது நிலைக்கும் என்பதை புரிந்து கொள். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசு, சிந்தித்து பேசு. ஆனால் தாழ்த்தி மட்டும் பேசாதே. ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவர்களின் நன்றியுள்ள மனிதன் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமான மனிதன். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவுமே இல்லை. செல்லமே, எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே. தேவை என்றால் தேனை மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். இதை நீ புரிந்து கொண்டு செயல்படு. செய்யும் வேலை மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். ஒரு சில மனிதர்களை எதிர்பார்ப்பதால் தான் இங்கு பல மனிதர்களின் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கிறது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்ந்ததில்லை. வந்த பாதையை மறக்காமல் இருந்தாலே போதும், பாதை தெளிவாக இருக்கும். உன்னை விற்று சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையிலாவது உன்னை இழந்ததை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்கள் போல நடந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை. எல்லாவற்றையும் நேசிக்க மட்டும் செய், மற்றவற்றை என்னிடம் வைத்துவிடு. அதை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது என்பதை முழுமையாக புரிந்து கொள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை என்னிடம் முழுமையாக வைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே மறக்க முடியும். எவ்வளவு வேகமாக போகிறாய் என்பதை விட எந்த பாதையில் போகிறாய் என்பதுதான் முக்கியம். இனி எதற்கும் கலங்காதே என் தங்கமே. குழந்தையே, நான் கூறியது புரிந்ததல்லவா? இன்னும் 2 நாட்கள் நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன். நிச்சயம் அதுவும் நடந்தே தீரும். நீயே வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றி அமைக்க வேண்டியது உன் அன்னை என் பொறுப்பு. அதை நான் முழுமையாக செய்து முடிப்பதில் என் கடமை. என் கடமையை நான் நிச்சயம் செய்வேன். என் பிள்ளைக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். குழம்பி தவிக்காதே என் செல்லமே. உன் குழப்பங்கள் தீர்ந்துவிடும். அதை நான் தீர்த்து வைப்பேன். என் பிள்ளையின் வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நான் சரி செய்வேன். உனக்கான நல்லதை மட்டும் உன் அன்னை நான் உனக்கு செய்து தருவேன். உன் வேண்டுதல்களை, என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றி தருவதற்காகவே உனக்கான வரத்தோடு உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை? எனக்கு எப்பொழுது நல்லது செய்வீர்கள்? என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. இனி நீ கேட்காமலேயே உனக்கு எல்லாம் செய்த நான், இத்தனை காலம் செய்து கொண்டிருந்த நான், இப்பொழுது நீ பலமுறை என்னிடம் கேட்டும் வேண்டியும் ஏன் செய்து கொடுக்கவில்லை என்று யோசிக்கின்றாயா? உன்னை காக்க வேண்டும், காக்க வைக்க வேண்டும் என்பது, உனக்கு தரக்கூடாது என்பது என்னுடைய தேவையில்லை தங்கமே. ஏக்கத்தில் நீ படும் கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் உன்னையும் அழகாய் மாற்றுவதற்கான தேவையான எல்லாவற்றையும் நான் இப்பொழுது வரமாய் கொடுத்தருள போகிறேன். அதற்குள் ஏன் அவசரப்படுகின்றாய் என் செல்லமே? அன்பாகவும் பாசமாகவும் என்னை அம்மா என்று அழைத்த உனக்காகவே, என்னை எதிர்நோக்கி வணங்கும் உனக்காகவே என் அனுகிரகத்தில் உன்னை உணரச் செய்தேன். ஆம் குழந்தையே, அன்பின் வடிவமான என் பிள்ளையான உனக்காகவே வசந்த காலத்தில் வழியை காட்டப் போகிறேன். அதை பார்த்து நீ இன்ப அதிர்ச்சி அடையப் போகின்றாய். உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான வழிகளையும் நிச்சயம் நீ உணரத்தான் போகின்றாய். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயம் உன்னை சேர்ப்பேன். உன்னை வசந்த காலத்தோடு ராஜயோக வாழ்க்கையை வரவைத்து உனக்கென எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். அது எல்லாமே உன்னை வந்து சேர்வதற்கான வரங்களையும் நான் உனக்கு கொடுத்தருளப் போகிறேன். என் வரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னை எப்படி உன் தாயாகிய நான் ஏமாற்றுவேன்? அம்மா ஓம் சக்தி தாயே என்று உன் மனம் வருத்தத்தை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை உனக்காக கொடுக்க வந்திருக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ இன்பமாக தான் வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நினைத்தபடி ஆசைப்பட்ட வேலைகளையும், உன் மனம் விரும்பிய மாலைகளையும், பதவி உயர்வையும், நல்ல வருமானத்தையும், செல்ல செழிப்பையும், ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு வரமாக கொடுக்க வந்துள்ளேன். என்னை உள்ளே அழைத்தாலே போதும், உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும். உனக்கு வேண்டிய அனைத்தையும், நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்வில் விரைவிலேயே உன்னை வந்து சேரும். உனக்கு இன்ப அதிர்ச்சியை தரும் உன் கடந்த கால வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருந்த நீ ஏமாற்றத்தை மட்டுமே தானே பார்த்தாய். அதனால் நான் நினைத்தது எதுவும் எப்பொழுதுமே நடக்கவில்லை என்று மனம் சோர்ந்து விட்டாயா? தங்கமே, கவலைப்படாதே. இனிமேல் நீ நினைத்ததை நடக்காமல் போக விடமாட்டேன்.
நான் சொல்வதை கவனமாக கேள். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயத்தை என்னிடம் பிரார்த்தனையாக தினமும் கேட்டுக்கொண்டே இருந்தாய்தானே? அது இன்னும் நடக்கவில்லையே. எப்பொழுதுதான் நடக்கும்? என் விதி எப்பொழுதுதான் மாறும் என்று நினைக்கின்றாயா? கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ நினைத்தது போலவே, விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, என் ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கும் பொழுது முடியாத காரியங்களும் நடக்காத விஷயங்களுமே நடந்துவிடும். என் செல்லமே, நீ எதிர்பாராத ஒரு விஷயம் நற்செய்தியாக உன்னை தேடி வரப்போகிறது. என் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு வேண்டியதை நான் அள்ளித்தரப் போகிறேன். இப்பொழுது நீ அனுபவித்திருக்கும் கஷ்டமானது கூடிய விரைவிலேயே உன்னை விட்டு விலகி போகும். என் செல்லமே, கலங்கிய உன் மனதை முதலில் தெளிவாக்கு. நல்லது கண்டிப்பாக நடக்கும். நான் நினைத்தது எப்பொழுது நடக்கும் என்று கலங்கி கிடக்கும் உன் மனதை முதலில் தெளிவாக்கு. நல்லது நடக்கப் போகிறது, நான் நினைத்தது நடக்கப் போகிறது என்று உன் மனதில் நீயே சொல்லிக்கொள். அதுவும் சாதாரணமாக இல்லை, சந்தோஷமாக சொல்லிக்கொள். உன் முழு நம்பிக்கையோடு சொல். அது உடனே நடக்கும் என்று முழுமையாக நம்பு. அந்த நம்பிக்கைக்கு எதிராக வந்த எந்த எண்ணமும் உன்னை தீண்டாமல் மேலும் மேலும் நேர்மறையாக யோசி. நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் என்னதான் நல்லது நடக்கும் என்று நினைத்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் என்னை எங்கு எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று பதற்றப்பட வைக்கிறது என்று நீ என்னிடம் கூறுவது எனக்கு நன்றாகவே கேட்கின்றது. நீ உன்னை முழுமையாக நம்புகிறாய் என்றால் உனக்கு பயம், பதட்டம் இதெல்லாம் ஏன் வரப்போகிறது? முதலில் நீ உன்னை நம்பு. நீ நினைத்தது உனக்கு கிடைத்த பிறகு உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று அதை பற்றி யோசி. மற்ற விஷயங்களை மேலும் யோசிக்காமல் உன் எண்ணங்களை எல்லாம் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று நம்பு. அதற்கு இந்த ஓம் சக்தியே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதையும் நம்பு. நேர்மறையான எண்ணங்களை தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. அதை எப்பொழுதுமே மறக்காதே. சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. சந்தோஷத்துடன் வெற்றியும் உனக்கு வரப்போகிறது. உன் வெற்றியை நான் உருவாக்கப் போகின்றேன். ஒரு கடினமான சூழ்நிலையில் நீ கடந்து வர உறுதியான பக்தியும் நீடித்த திறமையும் குறையாத நம்பிக்கையும் உனக்கு நிச்சயம் தேவை. உன் கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி நடுநடுங்க வைத்து உன் வாழ்க்கையை தலைகீழாக கூட மாற்றலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் கூட நிரந்தரம் கிடையாது என்று நம்பிக்கையோடு இதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என பொறுமையோடும் காத்திருந்தால் நிச்சயம் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நம்பிக்கை வை, நன்றாக வாழ்வாய். இனிமேல் வெற்றிதான் உனக்கு. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ வேண்டியது, விரும்பியது எதை கேட்டாயோ நிச்சயம் உன்னிடம் நான் தருவேன். ஒருவர் தன் வாழ்வில் துன்பம் வரும்பொழுது மனதில் என்ன நினைத்து கொண்டு கைகூப்பி வணங்கினால் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். மகிழ்ச்சியோடு இரு. மற்றவர்கள் கண் முன்னால் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட உனக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக வாழ பழகு. நம்பிக்கை இழந்தவர் ஒருபோதும் வாழ்வில் வெல்வது கிடையாது. அதே போல நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வாழ்வில் விழுந்து போவதும் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழாதே. அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக துணிவோடு நீ வாழ ஆரம்பித்தாலே என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். எப்பொழுது நீ அம்மா ஓம் சக்தி தாயே என்று என்னை நம்பி வந்தாயோ அப்போதே நீ என் பொறுப்பில் வந்துவிட்டாய். கவலைப்படாதே, நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தோற்று போனாலும் கூட உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் துணிவையும் இழக்காதே. உன் தாய் நான் இருக்கின்றேன். இனி மகிழ்ச்சியான பாதையில் உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்ல போகின்றேன். உனக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். உன்னை நல்ல வழியில் செலுத்துவது இனி என்னுடைய பொறுப்பு. உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கின்றாய். உன்னிடம் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தால் நீயும் கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுவாய். என் செல்லமே, ஏமாற்றங்களை நினைத்து வருத்தப்படாமல் மற்றவர்களை நினைத்து சந்தோஷப்படு. நீ எதிர்பார்த்த மாற்றங்களை உன்னால் வெளிக்கொண்டு வரப்போகின்றாய். நடக்குமா நடக்காதா என்ற மனப்போராட்டம் இனி உனக்கு வேண்டாம். அனைத்தையும் நடத்துபவள் நான் தான் என என்னை நம்பு. உனக்காக நீ எதிர்பார்த்தது அனைத்தும் உன்னிடம் தேடி வரப்போகிறது. நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். நீ என்ன செய்ய இருக்கின்றாய், என்ன திட்டம் தீட்டி இருக்கின்றாய், என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கின்றாய், அதற்கு பிறகு உன் வாழ்வில் என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்று எல்லாவற்றையும் வரிசையாக சொல்ல போகின்றேன். கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு போவாய். தூக்கி எறியவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களை நீ ஆழமாக நேசித்து விட்டாய். என்ன செய்வதென்று தெரியாமல், வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ என்று தெரியாமல் தவித்து நிற்கின்றாய். ஒரு செயலில் இறங்கிய பிறகு எதற்கும் பயந்து நீ பின்வாங்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன், துணிந்து வா. நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் பாசத்தையும் கண்டு என் மனம் குளிர்ந்து போகிறது. உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள், உனக்காக நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் நல்ல மனதிற்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்கின்றேன்.
நீ விரும்பியதெல்லாம் கைகூடி வரப்போகிறது. உனக்கு சந்தோஷமான விஷயம் எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நீ நினைத்த காரியம் எங்கு நடக்காமல் போய்விடுமோ என்று தானே கவலைப்படுகின்றாய், பயந்து கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே. நீ எதை நினைத்தாயோ நான் அதை நன்றாக மாற்றி கொடுப்பேன். உன் மனம் முழுவதுமாக நான் வந்து அமர்ந்து விட்டேன். அதன் மூலமாகவே என் பரிபூரண அருள் உனக்கு கிடைத்து விட்டது. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கின்றது. நீ ஏன் வருந்துகிறாய்? உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கும் வரை எந்த குறையும் நான் உனக்கு வரவிட மாட்டேன். உன் மனம் எதனால் வருந்துகிறது? அந்த வருத்தத்திற்கான விஷயத்தை எல்லாம் நான் சுக்குநூறாக உடைத்து தூள் தூளாக மாற்றுகிறேன். எந்த உருவத்திலாவது வந்து உனக்கு உதவி செய்து நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றுவேன். உன் நல்ல மனதிற்கு ஏற்றாற் போலவே எல்லாமே உனக்கு நல்லபடியாக தான் நடக்கப் போகிறது. உனக்கு அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறக்கப் போகின்றேன். உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் நீ அழைக்காமலேயே உனக்கு நான் ஓடி வந்து உதவி செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த சமயத்தில் நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா? உன் கஷ்ட காலங்களை எல்லாம் இன்றே முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப் போகின்றாய். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இந்த நாள் முதலே நிறைய தேவைகளும் நிறைவேறப் போகிறது. நான் எப்பொழுதுமே உன்னிடம்தான் இருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை வைத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் கூறினாயோ அப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சரி செய்ய தொடங்கிவிட்டேன். நம்பிக்கையோடு இரு என் செல்ல பிள்ளையே. தவறு செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கர்மா அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு செல்லாது. இருந்தாலும் என் அன்பு குழந்தையான உனக்காகவே உன் ஓம் சக்தியான நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து அந்த உறவையும் உன்னை தேடி வரச் செய்வேன். உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உனக்கு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன் மீது உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும்படி நான் செய்வேன். பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனையாகும். அளவில்லாத அன்பாக இருந்தாலும் அதை எல்லோருக்கும் நீ அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. யாராவது உன்னை தவிர்த்து விட வேண்டும் என்று எண்ணியது போல் நீ உணர்ந்தால் மீண்டும் அவர்களை தொந்தரவு செய்யாதே. அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் இருந்துவிடு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. அளவும் அன்பும் அமைதியும் நிறைந்த நிறைவான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். அப்பொழுது ஒன்றும் இல்லாத இந்த விஷயத்திற்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று இப்பொழுது நடப்பதெல்லாம் மனம் சிலிர்த்துதான் போக போகின்றாய். நீ எதை நினைக்கின்றாயோ அதுதான் உன் மனதில் மீண்டும் மீண்டும் யோசனையாக வருகிறது. அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி பேசிவிட்டால் போதும். மீண்டும் அதை பற்றி நினைவுகள் தான் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ எதற்காகவும் வருந்தாதே. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதால் கடுகளவு கூட உனக்கு உபயோகம் கிடையாது. சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாத மனிதர்களும் அதிகம் பழகுவதை விட்டுவிடு. தனியாக இருப்பதே மேல் என்று என்னை நோக்கி வா. துன்பத்தில் இருந்தாலும் அவர்களில் யார் ஒருவர் துன்பம் நினைக்காமல் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள். என் அன்பு குழந்தையுடன் இப்பொழுது அளவில்லாத துன்பங்களால் வாடி வதங்குகிறோமே என்று மற்றவர்கள் மேல் பழி சொல்ல நினைக்காதே. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன். உன் வார்த்தைகளிலும் உன் அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் மட்டுமே வாதம் செய்தால் போதும். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் நீ மௌனமாக இருந்துவிடு. உன்னை சார்ந்த மற்றவர்களின் செயல்களையும் மாற்ற முயற்சித்து நீ மனவேதனை அடைவதை விட அவர்கள் அப்படிதான் என்று ஒதுங்கிவிடு. செல்லமே, இந்த ஓம் சக்தி பார்த்து கொள்வாள், எல்லாவற்றையும் சரி செய்வாள் என்று என்னிடம் உன் பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக வாழ பழகு. அதுதான் உனக்கு நல்லது. எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ இழக்க மாட்டாய். அதிகம் பொறுமையாக இருப்பவர்கள் மட்டும்தான் காரியம் சாதிக்கும் திறமை இருக்கும். நீயும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றேன். பயமும் நடுக்கமும் கவலைகளும் இப்பொழுதும் உனக்கு வேண்டாம். இது எல்லாவற்றையும் நீதான் உருவாக்கி கொள்கின்றாய். கவலைகள் என்பது 2 வகைகளில் மட்டும்தான் வந்து சேரும். ஒன்றை கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைவாக வந்து சேரும். கஷ்டங்கள் இல்லை என்றால் எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாக வந்து சேரும். உன் மனதில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தூக்கி எறிந்து பார். உன் வாழ்வில் நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவாய். உனக்கான நல்ல காரியம் ஒன்றை இப்பொழுது நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு. எந்த தடையும் வராமல் உனக்கானதை நான் நிச்சயம் நடத்தி வைப்பேன். உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ அறியாமல் தானே என்னை தேடி நீ எங்கோ அலைகின்றாய். உன் அருகில் இருப்பதை மறந்துவிட்டாயா? ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லி அழுகின்றாய். அதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு வலிக்கத்தான் செய்கின்றது. இதோ உன் பிரச்சனைகளை நான் சரி செய்து விடுகிறேன்.
எதை கண்டும் வருந்தாதே, யாருக்காகவும் நீ பயப்படாதே. உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் எதுவும் செய்யவும் விடமாட்டேன். எதற்காக இப்படி கவலைப்பட்டு கலங்குகின்றாய்? நீ யாரை நம்பியும் இங்கு பிறக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நீதான் வாழ வேண்டும். அதில் வரும் பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும். அதற்காகவெல்லாம் ஏன் கவலைப்படுகின்றாய்? ஏன் கண் கலங்குகின்றாய்? எதுவும் மாறாது. நீ மௌனமாக இருப்பதை பார்த்து யாரும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் நான் கவலைப்படுகின்றேன் என்றுதான் நீ யோசிக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இரு. மௌனமாக இருப்பதை பார்த்து எனக்கு தான் வலிக்கின்றது. உன்னுடைய துன்பமும் கஷ்டமும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்து நான் உனக்காக கவலைப்பட்டேன் என்றாலே போதும். உனக்கான விஷயங்களை சரி செய்ய போகிறேன் என்பதுதான் அர்த்தம். குழந்தையே, உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருப்பதால் உன் அனைத்து கஷ்டங்களையும் நான் இனி உன்னுடன் இருந்து தீர்த்து வைப்பேன். என் பிள்ளையே, நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன் வாழ்வில் என்றென்றும் துன்பங்கள் இல்லாத நிலையை நீ எதிர்பார்க்கின்றாய். நீ நிச்சயமாக ஒரு நிலைக்கு வருவாய். உன் வாழ்வில் உயர்ந்து காட்டுவாய். ஆனால் அதற்கு பல சோதனைகளை நீ கடந்துதான் ஆக வேண்டும். இதுவரை நீ அனுபவித்ததும் சோதனைகள் தான். இனிமேல் எந்த சோதனை என்று யோசிக்கின்றாயா? வாழ்க்கையே ஒரு பாடம்தான். இந்த பாடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைகளை கற்றுத்தான் ஆக வேண்டும். எல்லா சோதனைகளையும் மீறி உன் வாழ்வில் ஜெயித்து காட்டத்தான் போகின்றாய். கவலைப்படாதே. உன் அம்மாவின் அன்பு கரங்கள் உன்னை பற்றி கொண்டு விட்டது. இனிமேல் உனக்கு எந்த பயமும் கிடையாது. உன் அன்பை எல்லோரும் தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எந்த நபரிடம் அன்பாய் இருக்கின்றாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்காமல் ஏங்கி தவிக்கின்றாய். கவலைப்படாதே. இந்த வாழ்க்கையே ஒரு வட்டம். உன்னை யாரும் திரும்பி பார்க்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. ஆனால் எல்லோரும் உன் மீது அன்பு செலுத்தும் காலம் நிச்சயம் வரும். எதுவும் இங்கு நிலையாக இருப்பதில்லை. உன் கஷ்டங்களும் சோதனைகளும் அப்படிதான். அதை மனதில் போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் மனதில் உன் அம்மா நான் குடியிருக்கின்றேன். நீ எந்த கஷ்டத்தையும் வேதனையையும் சுமக்காதே. உனக்கு வருகின்ற கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். என் குழந்தையே, எதற்கும் கலங்கக்கூடாது. குழந்தையே, உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகின்றது. தேவையில்லாமல் மனதில் கலக்கம் கொள்ளாதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படவும் கண்கலங்கவும் மனக்கலக்கம் அடையவும் வேண்டும்? என்னை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் நீ பெயர் புகழ் பெற்று உயரப் போகின்றாய். உன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உனக்கு துரோகம் நினைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வதென்று நிதானமாக யோசி. வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவைகள்தான் உனக்குள் உள்ள அதிசயத்தை அடைய செய்யும் யுக்திகள். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று வருந்தாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றல்தன் தவறை உணர்ந்து மறுபடியும் அதே தவறு நிகழ்த்த விடாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி. உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்த்து நின்றால்தான் அதில் நீ வெற்றி காண முடியும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் உன்னுடன் இருக்கின்றேன். கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் ஓசை வரும். அதனால் தனித்து செயல்படவும் தனித்து வாழ்வதற்கும் யோசிக்காதே. எல்லோரிடமும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே. இவ்வுலகில் சுயநலம் படைத்தவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நீதான் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். என் பிள்ளையே, எதற்காகவோ வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நின்று காப்பேன். என் வார்த்தைகள் என் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நீ செய்த பாவங்களை போக்கவும் உன் பாரத்தை முழுமையாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றவர்களை உன்னுடன் சேர்த்து வைக்கவும் நான் உன் தாயாகவும் நீ என் பிள்ளையாகவும் இருக்கின்றாய். உன் கர்ம பலன்களை விலக்கி உன் துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் ஒன்றை நிகழ்த்தப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு. அம்மா நான் இருக்கின்றேன். கலங்காதே. கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. தைரியமாக இரு. மனம் தளராதே. என் பிள்ளையான உன்னை அள வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்து விட்டது. அவர்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் அதை அனைத்திற்கும் என் பதிலை தரப்போகின்றேன். எதையும் நீ காட்டிக்கொள்ளாதே. உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலுக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றது உன் மனம். குழந்தையே, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. நம்பிக்கையுடன் என்னை தொடர்ந்து வா. உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு.
வாழ வைக்கும் தெய்வமாக, வழிநடத்தும் குருவாக, உயிர்காக்கும் தாயாக, வாழ்வில் நல் வழிகாட்டியாக தாயே உன்னை வணங்குகிறேன் என்று தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நினைத்து கவலை கொள்ளாதே. எல்லாம் ஒரு நாள் இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து சூரிய விடியலை காண வழிதான். எல்லா நேரத்திலும் பக்கபலமாய் நான் இருப்பேன், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் பயமெல்லாம் போய் தைரியம் வரும். பயப்பட்டால் உன் வாழ்வில் முன்னேற முடியாது. அடுத்த நிலை என்ன என்று யோசிக்கவும் முடியாது. உனது பயத்தை தூக்கி போடு. உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இனி உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்தது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன். இது உன் அம்மாவாகிய என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் உன் துணையாக நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? எதிரிகளை ஜெயிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டாய். எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றானே என்று நினைவே அவர்களை கொன்றுவிடும். உலகில் நிம்மதியாக வாழ ஒரே வழி அன்பில் சிக்கிக் கொள்ளாதே. தள்ளி நின்று அன்பாக இரு. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அம்மாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என் குழந்தை மன சந்தோஷத்தோடு இருப்பதை காண்பதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் என் குழந்தையின் மனதில் ஏதோ ஒரு கவலை ஒன்று இருப்பதை நான் கண்டுகொண்டேன். என் குழந்தை நீண்ட நாட்களாக அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த ஓம் சக்தியை நாடி என் குழந்தை வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த கஷ்டங்களை எல்லாம் உன் தாய் நான் நிச்சயமாக உனக்கு சரி செய்து தருகிறேன். நீ என்னை மட்டும்தானே நம்பி வந்திருக்கின்றாய். உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த ஓம் சக்தியின் கடமையாகும். என் குழந்தையே, உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதை விட்டுவிட்டு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று முதலில் எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்துவிட்டால் போதும். நிச்சயமாக அதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, நீ எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். என் குழந்தையிடம் இருக்கின்ற உண்மையும் நேர்மையும் உன்னை நிச்சயமாக காத்தருளும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ எப்போது எங்கே வீழ்வா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை வீழ விடமாட்டேன் என்று நீ தைரியமாக இரு. நான் உன்னை நிச்சயமாக மற்றவர்களிடம் இருந்து பாதுகாத்து கொள்வேன். உன்னை எவரெல்லாம் விழ காத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் வீழ்ந்து போவார்களே தவிர என் குழந்தை, உனக்கு எப்போதும் எதுவும் நடக்க நான் விடமாட்டேன். உன்னை சுற்றி பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் யாரை நோக்கியும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீ அவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை நோக்கி யாரெல்லாம் தீங்கு செய்ய நினைத்தார்களோ அவர்களெல்லாம் உன்னிடம் நிச்சயமாக வந்து மன்னிப்பு கேட்பார்கள். இந்த ஓம் சக்தி தான் நான் அவர்களை உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைத்து விடுவேன். நீ எப்பொழுதுமே எந்த இடத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறது என்று நீ விரும்புகின்றாயோ அந்த இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை அனுப்பி தருவேன். என் குழந்தையே, நீ எதுவும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக உனக்கு நான் பெற்றுத் தருவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கிக் கொள்கின்றாய் என்பதை பார்ப்பதற்காக பல சோதனைகளை செய்து பார்ப்பார்கள். ஆனால் என் தங்கமே, நீ மன வலிமை உடைய குழந்தை. உனக்கு நான் அந்த மன வலிமையை கொடுத்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீ இந்த ஓம் சக்தியை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு தைரியத்தை உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்பாக உன்னுடைய பயத்தினை ஒருபோதும் காட்டிக்கொள்ள வேண்டாம். அதுபோல உனக்குள் இருக்கும் கஷ்டங்களை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே. உன் கஷ்டங்களை கண்டு அவர்கள் சிரித்து மகிழ காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களுடன் சொல்லி அதை ஒரு கதையாக பேசி அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பினை என் குழந்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையானது உனக்கு பல சமயங்களில் அதிக மனவேதனைகளை தருவது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அனைத்திற்கும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நீ இன்று படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்லதொரு இன்பத்தினை தருவதற்கு இந்த ஓம் சக்தியின் பொறுப்பாகும். நீயாக எப்பொழுது வாழ்கின்றாயோ அப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. உன் ஓம் சக்தியில் அருள் உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக இருக்கும். தனிமையில் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. கலங்காதே தங்கமே, உனக்கென நினைத்ததெல்லாம் உன்னை வந்து சேரும். குழந்தையே, உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்ததால் உனது அனைத்து கஷ்டங்களையும் நான் போக்கி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் மனநிறைவான வாழ்க்கையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். இது எனது பொறுப்பாகும். என் தங்கமே, நீ இந்த ஓம் சக்தியின் வாக்கினை தவிர்த்து விடாதே. உன் தாயானவள் உன்னை காண நானே வந்து என் வாக்கினை உனக்கு நல்ல வாக்காக தர காத்து கொண்டிருக்கும் வேளையில் என் குழந்தை, நீ என்னை தவிர்த்து விடாதே. என் தங்கமே, உன்னை தேடி நல்ல செய்தி உன் தாயானவள் நான் நிச்சயமாக அனுப்பி வைக்கின்றேன். என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன். என் குழந்தை எதற்காக என்னிடம் வந்து எதை கேட்டு என்னிடம் தயங்கி நின்றதோ
அம்மா நமக்கு தருவாளா என்று எதை நினைத்து என் குழந்தை என் மீது சந்தேகம் கொண்டதோ அதை எல்லாவற்றையும் போக்கும் விதமாக உன் தாயானவள் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என்னால் சந்தோஷமாக உறங்க முடியவில்லை, நான் எழுந்திருக்கும் போதும் கூட பிரச்சனையில் தான் எழுந்திருக்கின்றேன். தாயே, எனக்கு இதிலிருந்து எப்போது நிம்மதி கிடைக்கும்? இதிலிருந்து எப்போது எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? என்னை சுற்றி இருப்பவர்களாலும் எனக்கு தொந்தரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நீ எப்பொழுது முடித்து தரப் போகின்றாய் என்று என் குழந்தை என்னிடம் கேட்பதற்கு பதில் தரத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள். உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் கடந்த விஷயங்களை எல்லாம் நீ மீண்டும் நினைக்காமல், நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்க வேண்டும். நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் தான் உனக்கு உறக்கம் கூட நீ வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று தேவை என்றால் உனக்கு ஞாபக மறதியும் மிகவும் அவசியம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ எப்பொழுது உன்னுடைய தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்க்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு நிம்மதி பிறக்கும். என் குழந்தையே, எப்பொழுதும் எதையோ போட்டு நீ சிந்தனைக்குள் ஓட்டிக்கொண்டே இருக்கின்றாய். அப்படி நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் எப்படி உனக்கு வரும்? இரவில் உன் சிந்தனைகளை முதலில் நிறுத்து. தேவையில்லாமல் யோசிப்பதை முதலில் நிறுத்திக்கொள். என் தங்கமே, விடியும் பொழுதில் உனக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். அதை விடுத்து நீ தேவையில்லாமல் அதை போட்டு உன் மனதிற்குள் போட்டு குழப்பி, உன்னையும் குழப்பி, தூக்கத்தையும் கெடுத்து, உடலையும் கெடுத்து, நீ எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கான காரணத்தை நீயே உருவாக்கி கொள்கின்றாய். விடியும் பொழுது உனக்கான பதில், உனக்கான தீர்வு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. இதுவரை இது போன்று நீ எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்றாய், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கின்றாய். அதை தாண்டி இன்னும் எத்தனை கஷ்டங்கள், அனுபவங்கள், இவை எல்லாமே தாண்டி வரக்கூடிய விஷயம்தான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, நீ மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே வென்ற பின்பு எல்லாம் மாறிவிடும். யாரெல்லாம் உன்னை தவிர்க்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் வெற்றியை தடுக்கும் முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அதன் பின்னால் மனம் மாறி விடுவார்கள். உன்னுடைய வெற்றிதான் அங்கு நின்று பேசும். உன்னை ஒதுக்கி சென்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். உன்னை குறை சொன்னவர்கள் எல்லாம் உன்னை பற்றி நிறைவுகள் மட்டும்தான் பேசி உன்னை உதாரணமாக காட்டுவார்கள். பார்த்தாயா, அவள் எப்படி இருந்தாள்? இப்பொழுது அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் உன்னை உதாரணமாக்குவார்கள். அதனால் உன் மனதை மட்டும் ஒருபோதும் தவறவிட்டு விடாதே. உன்னை சுற்றி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் உன்னுடைய முயற்சியை தடுக்கவும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். யாரையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறுவதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முடியும் என்று உன்னால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் அதில் உன்னுடைய முயற்சியை நீ தவறாமல் எடுத்துவிடு. அதுவே உன்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று தெரிந்தால் அதற்கு தேவையான பயிற்சிகளை முதலில் எடு. வெற்றி என்பது எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, அடுத்தவன் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீ மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். அந்த உரிமை நீ அடுத்தவனுக்கு கொடுப்பதனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விடுகின்றாய் என்பதுதான் அர்த்தம். அதனால் முடிவுகளை நீயே எடு, வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காதே. உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது செய்ய நினைக்கும் பொழுது என் குழந்தை, உன்னுடைய முயற்சியில் தவறாமல் உறுதியோடு இரு. என் குழந்தை, உறுதியோடு இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு உறுதியாக இருப்பதற்கு வழிகாட்டுவேன் என்பதை மறந்து விடாதே. நீ இப்பொழுது வளர்ச்சி அடைந்து விட்டாய் என்று உன்னை பாராட்ட நினைப்பவர்களிடம் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வளர்ச்சியில், உன்னுடைய சூழ்நிலையில் கூடிய நட்புகள், அநேக நட்புகள். நீ எப்பொழுது கஷ்டத்தில் இருந்தாயோ, நீ சிறுமையில் இருக்கும்போது உன்னோடு நட்பு பாராட்டியவர்கள் தான் உண்மையான நண்பர்கள், உண்மையான நட்புணர்வு கொண்டவர்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சிறுமைப்பட்டவன் மீது எவன் ஒருவன் இரக்கம் கொள்கின்றானோ அவன்தான் நல்லவன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, அந்த காலத்தில் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களின் நட்பு உனக்கு காலம் முழுவதும் தேவைப்படும். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்பதற்காக நீயும் உன்னுடைய நட்பு வட்டாரத்தை மாற்றிக்கொள்ளாதே. அங்கு உனக்கு நீ கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அங்கே நீ மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்திருப்பாய் என்பதை எப்பொழுதும் நீ நன்றி உணர்வோடு அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதே நீ ஒருபோதும் மறக்காதே. என் குழந்தைகளுக்கு பல வழிகளை தந்தவர்கள் பல காயங்களை உனக்கு வார்த்தைகளாய் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள்.
என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் உன்னுடைய மனப்பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது. பேசுபவர்கள் பேசிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தை, நீ அதை மட்டுமே நினைத்து கொண்டு தூக்கமில்லாமலும் உன்னுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமலும் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒன்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காயப்படுத்தியவர்களும் சரி, நம்முடைய முயற்சியில் நம்மை கீழே இழுத்து விட்டவர்களும் சரி, எல்லோருமே ஒன்றுதான். என் குழந்தை, உன்னுடைய முயற்சியில் மட்டும் நீ கைவிடாமல் மற்றவர்களிடம் வார்த்தைகளுக்கு உன்னுடைய காது கொடுத்து கேட்காமல் நீ இந்த அம்மாவை துணையாக கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைப்பாயானால் நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியில் உன்னோடு துணை நிற்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. முதலில் எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றானோ அவன்தான் மற்றவர்களையும் மாற்றிக்கொள்ள தகுதி உடையவன் ஆவான். என் தங்கமே, உனக்கு இருக்கும் தீய எண்ணங்களை எடுத்து முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. அப்போதுதான் நீ மற்றவர்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருக்கும். நீ உறங்குகின்ற நேரங்கள் குறைய ஆரம்பித்தது, உன்னுடைய வாழ்க்கை பொறுப்புகள் உனக்கு அதிகம் ஆகிவிட்டன என்று ஒரு வருத்தம் இருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் சிந்தனைகளை அதிகமாக விடுகின்றாய். அப்போது நிச்சயமாக உனக்கு தூக்கமில்லாமல் போய்விடுகின்றது. என் தங்கமே, யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்க்க வருவதில்லை. யாருமே உன்னுடைய கஷ்டத்தை பங்கெடுக்க வரவில்லை. யாருமே நீ படுகின்ற அனுபவிக்கின்ற வேதனைகளை பார்ப்பதில்லை. எல்லோருமே நீ நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்து விடுவாய், தவறிழித்து விடுவாய், கஷ்டப்படுவாய், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக உன் ஓம் சக்தியானவள் இது போன்ற சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் செல்லமே. இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் தானே புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ, எப்படி திசை திரும்புமோ என்கின்ற குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனம் சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்படுத்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்பொழுது எல்லாம் அதிகமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய். வெளியில் உன்னால் சொல்லக்கூட முடியாத நிலையில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் அறிவேன். எல்லாமே உனக்கு அதிகமான பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது. எந்த திசை நின்றாலும், எந்த பக்கம் செல்ல நினைத்தாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளேயே உன்னுடைய நிலைமையை கண்டு கவலை கொள்கின்றார்கள். யாரிடமும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தை, உன்னை நிரூபிக்க முடியாமல் கடைசியில் நீ தோற்று போய் நிற்கின்றாய். உன்னால் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலே இருந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. என் பிள்ளை, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நல்ல எதிர்காலமானது இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ மனதளவில் நினைக்கின்றாய். ஆனால் உனக்கு நீ நினைத்தது போன்ற எந்த ஒரு விஷயமும் கிடைத்தபாடில்லை என்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு காட்டியிருக்கின்ற பயம் எந்த அளவுக்குரிய பயம் தெரியுமா? என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது என்கின்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கின்றது. என் தங்கமே, இந்த ஓம் சக்தி அம்மா இப்பொழுது இனி உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்ததென்று, யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று. என் தங்கமே, உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் உன்னை எப்பொழுதுமே மனம் வருந்தும்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால், என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதிலும் குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும்பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனை வருகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். என் குழந்தையே, வேறொன்றும் இல்லை, பொறாமை எண்ணம்தான். தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய் என்கின்ற வஞ்சனை எண்ணம்தான். என் தங்கமே, அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது. ஆனால் நீ செய்கின்ற என்றவுடன் அங்கே அவர்களுக்கு மனதிற்குள் எப்பொழுதுமே நெருப்பானது அங்கே எரிய ஆரம்பித்து விட்டது.
என் தங்கமே, உன்னை எப்படியேனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே அவர்கள் எண்ணி உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல், உன்னுடைய நல்ல வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலதான் இப்பொழுது உனக்கான நேரம். நீ இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம். யாருக்காக யாரை பார்த்து இத்தனை நாள் பயந்தாயோ, யார் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு அஞ்சி நின்றாயோ, இனி நீ அவர்களுக்கு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் செல்லமே, உன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக் கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைத்திருக்கிறார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக்க நினைத்து விட்டார்கள். இது போன்ற புத்தி கொண்டவர்களெல்லாம் நீ கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது. இனி உன் வாழ்க்கை இந்த ஓம் சக்தி தாய் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது. இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே இந்த தாயானவள் சொல்கின்ற வழியில்தான் நடக்கப் போகின்றது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளையை நெருங்காமல் அம்மா உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும். யாரை நம்பி நீ இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் விட்டதாக நிற்கின்றாயோ, நினைத்து மனம் வருந்துகின்றாயோ, அவரை உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை நிச்சயமாக கேட்பார். சிலரினுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு உன்னை தவறானவராக காட்டி கொடுத்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையினால்தான் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனால் என் பிள்ளை, அது நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்படியே இருக்கும் என்று நீ நினைத்தது இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. இந்த ஓம் சக்தி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கைப்பிடிக்குள் மட்டுமல்ல, நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். எல்லாவற்றையும் இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் என்று நீ நினைத்து விடக் கூடாது. நிச்சயமாக ஒரு காலம் வரும்பொழுது அவர்களுக்கு அதற்கான செயல்களை செய்து கொடுத்து விட வேண்டும். அதையும் தரமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன். இதுவரையும் இருந்த வாழ்க்கை வேறு, இனி உனக்கு இருக்க போகின்ற வாழ்க்கை வேறு. என் பிள்ளை ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? அது நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நீ அடைய நினைத்த பொருளுக்கு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. என் பிள்ளை, நீயே அம்மா நான் இப்படியே இருந்து கொள்கின்றேன், எதுவும் செய்ய வேண்டாம், யாரிடமும் இந்த அவப்பேர் நான் வாங்க வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் கூட இனி அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி காட்டாமல் விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும். இதுவரை இப்படி அவமானங்கள் எல்லாம் போதும். யாரிடத்தில் அவப்பெயர் வாங்கிவிட்டாய் என்று நினைக்கின்றாய்? தன்னிடத்தில் எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாதவர்கள் வாயிலிருந்து உனக்கு ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் அது பற்றி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உனக்கான பாதை, உனக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ நிறுத்திவிடக் கூடாது. என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற லட்சியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளை நினைத்ததை அடைய நினைக்கின்ற குழந்தை, அதை அடைவதற்கான அத்தனை திறமைகளும் கொண்ட குழந்தை. ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்காது என்று நினைத்து நீ பயந்த காலமெல்லாம் உன்னை விட்டு செல்லட்டும். இனி எல்லாம் உனக்கான உன்னுடைய நன்மைக்காக மட்டும் நடக்கப் போகிறது. இந்த தாயானவள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்துவிட்டேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். யாரையும் யாருக்காகவும் பயப்படாமல், யாரை நினைத்தும் அஞ்சாமல் செய்ய வேண்டிய செயலை துணிந்து செய். நான் உன்னோடு துணை நின்று உன்னை வெற்றி பெறும் வரை உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்று உனக்கு இன்று நான் சத்திய வாக்கல்ல, இது இந்த ஓம் சக்தி தாயின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என்னாலும் உன்னை இந்த தாய் கைவிட நினைக்காத இந்த தாய் இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல எதிர்காலத்தையும், எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையையும் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த ஓம் சக்தி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.
எனவே நீ எதை நினைத்தும் பயப்படாமல் முன்னேறி செல். நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் இருக்க கற்றுக்கொள். என் தங்கமே, உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ வேறு எதுவும் நினைத்து கலங்க வேண்டாம்.